நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்முடன் பணிபுரிந்து இன்று பணி ஓய்வு பெறும் திரு ஜேபி என்று அழைக்கப்படும் பிரகாஷ் அவர்களின் பணி ஓய்வு பாராட்டு விழாவை தலைமையேற்று தரும் திரு SS முத்துக்குமார் சார் அவர்களே மற்றும் பிரகாஷ் அவர்களின் குடும்பத்தார் அவர்களே, நம் முருகேசன் SSC அவர்களே, திரு ரமேஷ் சார் அவர்களே, திரு விஜயவேலு சார் அவர்களே மற்றும் நம் 37 சூப்பர்வைசர் ஸ்டாஃப் அனைவரும் வருக வருக என வரவேற்று நம் தொழிலாளர் சகோதர சகோதரிகளையும் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம் 37 கடந்த 30 ஆண்டுகளாக பணிபுரிந்து நம்ம எல்லோருடனும் ஒற்றுமையாக பணிபுரிந்து பல பாராட்டுகளை பெற்றிருக்கிறார் திரு பிரகாஷ். அவரை பற்றி 2 வார்த்தைகள் கூற நான் இந்த தருணத்தை கடமைப்பட்டுள்ளேன். அதாவது கடந்த 15 வருடங்களுக்கு முன்பாக ACML என்ற வேலை இருந்தது. அதில் நானும் அவரும் பயணித்த ஒரு வேலை செய்து அதில் சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். அதாவது ACML அப்போது வெல்டிங் மூலமாக தான் வேலை செய்ய வேண்டிய தருணத்தில் அவருடைய பணி வந்து நம்மளுக்கு மிகவும் தேவைப்பட்டுள்ளது. அந்த தருணத்தில் வைப்பர் ரோல் போடுவதற்காக ட்ரில்லிங் மிஷின் போட முடியாத சூழ்நிலையில் 19 mm ஹோல் போட வேண்டிய இடத்தில் இவர் பிரகாஷ் அவர்கள் 25 mm போடுவார். பிரகாஷ் அவர்கள் வைப்பரில் வெல்டிங்கில் ஓட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டு வைப்பரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அவர் மிகவும் துல்லியமாக அவர் வேலையை திறமையாக செயல்பட்டு ஹோல்ஸ் போட்டு கொடுப்பார். அவர் ஹோல்ஸ் போட்ட பிறகு அந்த இடத்தில் நான் புஷ் போட்டு வைப்பர் மோட்டர் ஃபிக்ஸ் செய்த பிறகு அவர் வெல்டிங் அடிப்பார். அதனால் இதிலிருந்து என்ன நான் ஒரு விஷயம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால், அவருடைய திறமையை வந்து மிகவும் துல்லியமாகவும் வேலையை கச்சிதமாகவும் முடித்து கொடுப்பார். இன்னொன்று அவருடைய ஒரு முக்கியமான விஷயம் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது அண்டர் ஃப்ரேமில் நாங்கள் வேலை செய்யும் போது ஈக்குவலி ரிசர்வாயர் வெல்ட் அடிக்க வேண்டும் மற்றும் கிளாம்பு அது மாதிரி வெல்ட் அடிக்க வேண்டும். அப்போது அவர் வெல்டிங் வேலை முடிந்த பிறகு பிரகாஷ் நீ வேலை செய்தது போதும்பா, நான் இதுவே ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று சொல்லுவேன். ஆனால் அவருக்கு ஒர்க் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ள விரும்ப மாட்டார். அதை வந்து நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் அவர் நான் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு வருவேன். அது மாதிரி அவ்வளோ துல்லியமாக, அதாவது ரொம்ப திறமையாக செயல்படுவார். அது ஏன் பிரகாஷ் இப்படி செய்கிறேன்னு என்று நாங்கள் கேட்போம். அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்வார். என்னவென்றால், இந்த கோச்சில் ஒரு நாளைக்கு தினமும் 1 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள். அவர்களுக்காக எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்று ஒர்க் டெடிக்கேஷனும் அவர் ரொம்ப அந்த ஈடுபாடோடு செய்யக்கூடிய நம்ம தொழிலாளி. மற்றும் இன்னொன்று, அவர் சேஃப்டியாகவும் வேலை செய்வதற்கு காரணம், எலக்ட்ரிக்கல் வேலையில் நாங்கள் வேலை செய்யும்போது நாங்களும் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டவர்களும் வேலை செய்வோம். அப்பொழுது எலக்ட்ரிக்கல் கேபினில் வயரிங் இருக்கும். அந்த வயரிங்கில் வெல்டிங் பட்டால் அது எரிந்துவிடும் என்பதற்காக அதை மேலெல்லாம் கவர் போட்டு பிறகுதான் வேலை செய்வார். அதாவது சேஃப்டியாகவும் செய்யக்கூடிய திறமை படைத்தவர். அதே போன்று அவர்கள் வெல்டிங்கை வேலை செய்வர்களுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படக்கூடாது பிறகு ஒரு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகுதான் வெல்டிங் வேலையை ஆரம்பிப்பார். இவ்வாறு அவர் வேலையில் திறம்பட செயல்பட்டு பல தருணங்களை எங்களுக்கு உதவி இருக்கிறார். மேலும் இவர் இந்த அளவுக்கு வேலை செய்ததன் எதிரொலியாக அவரும் இந்த ஷாப்பில் வெல்டிங் வேலை இல்லாத போதும் LHV வந்த பிறகு நம்மளுக்காக அவரை இந்த ஷாப்பில் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்த திரு SS முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் மற்றும் சக SS சூப்பர்வைசர் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் அவரும் அவர் குடும்பத்தினரும் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் இருக்கும் வேண்டும்படி இறைவனை பிரார்த்திக்கொண்டு அடுத்தபடியாக திரு முத்துக்குமார் சார் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆப்பிள் பழங்களை நமது SSC ரமேஷ் அவர்களின் கரங்களால்
அவருக்கான கலாசி லெவல்லேருந்து இன்றைக்கி அவர் ஒரு சீனியர் டெக்னீஷியன் வெல்டராக இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ அவரை பற்றி இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பலதரப்பட்ட நிலையில் அவர் வந்து அவருடைய ஒர்க்கை நம்ம எல்லாருக்கிட்டையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வெல்டிங் ஒர்க் இல்லை, பட் இருந்தாலும் அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வெல்டிங்கை வந்து நம்ம ஒரு நல்ல நிலைக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து அது மாதிரி பண்ணணும்னு எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டான் நிறைவேறும். அவருடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் என்ன வேலை சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வார். பர்டிகுலர்லி சூப்பர்வைசருக்கு நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஒபீடியன்ட்டான ஒரு எம்ப்ளாயி. அவருடைய ஒர்க் இன்னைக்கும் சொல்கிற மாதிரி நம்மளாம் நல்லாவே தெரியும். அந்த கிளாம்பிங் எஸ்என்ல வெல்டிங் பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப அந்த வெல்டிங்கை ரொம்ப மிக அற்புதமாக செஞ்சு கொடுத்து நம்ம அந்த நேரத்தில் எஸ்என் ஒர்க்கெல்லாம் நம்ம அப்போ முடித்தோம். ஸோ பிரகாஷ் இனிவரும் காலங்களில் அவருடைய நிறைவான ஒரு வாழ்க்கை அவருக்கு அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது அடுத்த நிகழ்ச்சியாக நமது எஸ்எஸ்சி முருகேசன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் நம்ம டியர் பிரகாஷ் பற்றி சொல்லுங்க. நான் கூட புதுசாக அப்பாயின்மெண்ட் வரும்போது 1996 ஜெய் அப்ரெண்டிஸ் மெக்கானிக்காக நாங்கள் வரும்போது பிரகாஷ் அங்கே இருக்கிறாரு. ஸோ அவ்வளோ ஹார்டாக பண்ணுவார். கிளாம்பிங் ஒர்க்குன்னா அது கோச் எங்கிருந்தாலும் 6 ஜாயிண்ட்டு 4 ஜாயிண்ட்டு போட்டு பண்ணிடுவார். வெரி சின்சியர் அண்ட் அட்டென்டிவ். சேஃப்டி விஷயத்தில் கூட ஒரு காலத்து கட்டத்தினால அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ரிட்டையர்ட் ஆன வாழ்க்கையில் சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஃபேமிலி நாங்கள் வாழ்த்துக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பிரகாஷ் பற்றி பேசிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, பிரகாஷ் கட்டுறது சின்சியர்னு ஜெய்சங்கரை மட்டும் சொல்லிட்டீங்களே அப்படின்னு. எல்லாருமே ரொம்ப சின்சியர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நேற்றுக்கு ஜெய்சங்கர் சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு அவர் வந்துட்டு நேற்றுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருந்தால் கூட வந்து வண்டி இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு பிடிவாதமாக வந்து பண்ணார். வரவையில் ஒரு வண்டி, அதனால தான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். நேற்றுக்கு ஞாபகம் இருந்ததுனால அதை சொன்னோம். இன்னைக்கு நீங்க வந்து மத்தியானம் வருவீங்கல்ல, அப்போ நாளைக்கு சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். வர வழியில 2 வண்டி இடிச்சு தான் வந்தாரு. ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். என்னென்னா நம்மளுக்கு இந்த பிரேக் கேலிப்பர் பைப்பிங்கும் வந்துட்டு ஏஎஸ்ஆர் பைப்பிங்கும் இப்போ நம்ம பண்ணுறது இல்லை. அது வந்துட்டு கான்ட்ராக்ட் இருக்குது. கான்ட்ராக்ட் ஆனால் இனிமேல் பர்சனாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் சிடபிள்யூ. நம்ம ஆளுங்க தான் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தர் ரெடியாக இருந்து அங்கே ஷாப் 90லையோ இல்லைனா 24ல் பண்ணுறது கஷ்டம், அட்லீஸ்ட் 90லையாவது பண்ணலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் மனசில் கொஞ்சம் வச்சுக்கணும். ஸோ இந்த வேலை நம்மளுக்கு வரப்போகுது இப்போ அடிஷ்னலாக. வேறு என்ன, அப்புறம் பிரகாஷ் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும். அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் ஹெல்த்தியாக நல்லா சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஓகே, குட் மார்னிங் டு ஆல். சார், விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மேலதிகாரிகளுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். ஜேபி அவர்களுக்கு தனிப்பட்ட வணக்கம். ஓகே, சாரை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. ஜேபி சாரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பாயிண்ட் இப்போ சொல்லலான்னு வந்திருக்கேன். நம்பர் 1, சார் சொன்ன மாதிரி வெல்டிங் ஒரு பீரியடில் ரொம்ப எசென்சியலாக இருந்த டைமில் போர்டு வச்சுருப்பாங்க வெல்டர் பேர்லாம் எழுதி, ஜெயபிரகாஷ், சத்யசேகரன், சத்யநாராயணன். அதில் காலையில் ஓடி வந்து யார் ஜேபி பேர் எழுதுறது ஜேபி பக்கத்துலன்னு போட்டி பிட்டர் ஜென்ரலுக்குள்ளே ஓடி வந்து முத்து தான் அதில் நிறைய முந்திக்கு வரணும்னு நினைக்கிறேன். முத்துக்குமாரவேலூர் ஓடி வந்து அவர் பேர் அவருக்கு நேரம் எழுதிடுவார். எதுக்கு அந்த பேர் எழுதுறாங்கன்னா, இருந்து பொறுமையாக செஞ்சு கொடுத்துட்டு போவார். நம்ம அர்ஜென்ட்டுன்னா கூட நீ டேக் வாங்கிட்டுப்பா, நீ போகிறதா இருந்தால் போ, நான் அடிச்சுட்டு போகிறேன்னுவார். ஒன்று, அதோட ஸ்பெஷல் கேரக்டர் இதுவரையும் யாரும் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்பர் 2,
இந்த ஆவிகளோட பேசுகிற அமானுஷ சக்தி இருக்குன்னு மனுஷங்களுக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஜேபி வெல்டிங்கோட பேசுவார். வெல்டிங் அடித்து முடிச்சுட்டு அந்த வெல்டிங் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பார். என்னடானா பேசியே ஒட்ட வைக்கிறாரா என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஓகேங்களா? அதே போல் எங்கள் கேங்கில் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் கிளாம்பிங்லாம் அட்டன் பண்ணுவார். இவர்கிட்ட எப்படின்னா, ஜேபி சீக்கிரமா வெல்டிங் அடிக்கணும் அப்படின்னா வரமாட்டார். அவர் அப்படியே கொஞ்சுவார், ஜேபிமா சீக்கிரமாம்மா வேலை ஆரம்பிக்கணும்மா. உண்மையிலே ஸ்ரீதர் அவங்க ஒய்ஃபை கூட கொஞ்சம் இருந்தில்லை இந்த மாதிரி நான் பார்த்து. ஜேபிமா வாமா ப்ளீஸ்மா, நான் இல்லை என்ன அவரை போய் கெஞ்சினுங்க அடிக்க சொல்லு சீக்கிரம் போகலான்னா. அவர் சொல்லிட்டார் நான் அடிக்க மாட்டேன், போ ரமேஷை போக சொல்லு அடிக்கிறேன். நான் அந்த பக்கம் போன பிறகு தான் அடிக்க ஆரம்பிப்பார். வேலையே முடிச்சிட்டாலும் அந்த வண்டி கீழே உட்காந்துருப்பார். கொஞ்ச நேரம் இருந்து அந்த வெல்டிங்கோடலாம் பேசிட்டு ரிலாக்ஸாக வருவார். அதே போல் டெக்னிக்கலாக நிறைய பேருக்கு தெரியும். MMAWன்னா என்ன சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக, மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங். இவரை பொறுத்தவரையும் ஜேபியை பொறுத்தவரையும் மேனுவல் மெட்டல் மிக்சிங் ஆர்க் வெல்டிங். பேரண்ட் மெட்டலோட வச்ச மெட்டலை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார் வெல்டிங் ராடில். அது ரெட் ஹாட் ஆகி அது ஒட்டுற வரலையும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கு ஒரு டயலாக் சொல்லுவார், வண்டியே கவுந்தாலும் என் வெல்டிங் உடையக்கூடாதான். வண்டியே போயிடுச்சு நம்ம வெல்டிங் போனேன். ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்தனமான ஒரு 4 விஷயங்களை சொல்லணும்னு நேற்று மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாம் வல்ல இறைவனால் ஜேபி நீரோடி வாழணும். அவங்க ஃபேமிலிக்கும் இன்னையிலேருந்து ஜேபி உங்கள் கையில் ஒப்படைச்சு ஜேபியை பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை. ஒரு 2-3 நாள் அந்த மைனஸ் ஜெர்க் இருக்கும் மைண்டில், அதை கொஞ்சம் 2-3 நாள் செட் ஆகிட்டாருன்னா சரியாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவர் அவருக்கு பிடிச்ச விதத்தில் அவரை என்கேஜ் பண்ணி அவரை சேஃபாக வச்சுங்க. ரிட்டைர்மெண்ட்டை பொறுத்தவரையும் செகண்ட் இன்னிங்ஸ், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வாழ்ந்துட்டார். இப்போ 2வது இன்னிங்ஸ் ஹாப்பியாக வாழணும். ஓகேங்களா? ஏற்கனவே தினசேகர் ஒரு வார்த்தை போட்டிருந்தார். ஓகேங்களா? ரிலீஃப் ஃப்ரம் தி டென்ஷன், நாளையிலேருந்து பிங்ஷன். ஓகேங்களா? பை பை டென்ஷன், வெல்கம் பிங்ஷன். நாளையிலேருந்து அவர் பிங்ஷன் வாங்க போகிறார். ஸோ அந்த டென்ஷன் லைஃப்லேருந்து அவர் பிங்ஷன் லைஃபுக்கு மாறுறாரு. ஸோ அவரை கேர்ஃபுல்லாக வச்சு ரிட்டையர்ட் ஆனவங்களோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது உங்கள் ஃபேமிலி கையில் தான் இருக்குது. இப்போ எங்கள் அப்பா 85 வரையும் இருந்தாருன்னா ஃபேமிலி கையில் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப் உங்கள் கையில் இருக்குது, சேஃபாக வச்சுங்க. ஸோ அதனால் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் டு ஆல். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்று குடம் 37 பணி மூப்பின் காரணமாக இன்று பணி ஓய்வு பெறும் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், இங்கு அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பிரகாஷை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சின்சியர் வெல்டர். இந்த ஷாப்பில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் இருந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த எடுத்த வேலையை முடிச்சுட்டு தான் போவார். அந்த மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சாப்பாடுனா டயத்துக்கு போயிட்டு சாப்பிட்டு நான் அத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுவார். ஃபிட்ரு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கோச்சிங் முன்னாடி இருந்து அவர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு சூப்பர்வைசருக்கும் உதவியாக இருந்திருக்காரு. இப்போது ஏசிஎம்முக்கு அடுத்து LHB வந்த பிறகு முதல்ல ஏசிஎம் தான் எடுத்து செஞ்சுட்டு இருந்தோம். அதில் வெல்டிங் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜேபியை எல்லாரும் ஆஃபர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, என்ன வேலை சொன்னாலும் இருக்கிற அதாவது உள்ளே இருந்து அதை செஞ்சு பிடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு இது இருக்கும். மற்ற வேலைன்னா அந்த எனக்கு வேலை இருக்குது இல்லை இன்றைக்கி நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அவரை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டோன்னா அதை முடிச்சுட்டு தான் போகிறார். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ளால். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா LHB வந்ததுக்கு பிறகு அவருடைய அதாவது வெல்டிங் இங்கேருந்து அங்கே ஷெல் டிவிஷன் போகும்போது அவர் இங்கே பிடிச்சி வச்சுட்டோம் நம்ம. ஏன்னா எங்களுக்கு ஷெல் டிஃபெக்ட்லாம் வரும். அப்போ அவங்கள அங்கே ஷெல் ஆளுங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. அதனால் ஒரு வெல்டர் கம்பல்சரி வேணும்னு சொல்லிட்டு இங்கேயே ரிட்டைன் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மொத்தமாக வெல்டிங் ஆக்டிவிட்டி ஷெல்லுக்கு போய்ட்டு இருந்தாலும் நம்ம அவரை இங்கேயே வச்சுட்டு பைப் செக்ஷனில் என்கேஜ் பண்ணி அவரெல்லாம் முடிந்த ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. யாருக்கும் எதுவும் ஒரு ஒரு எப்படி அப்படின்ற ஒரு யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு அவர் அந்த பணியை திறம்பட செஞ்சிருக்காரு. இந்த தருணத்திலே அவரை வாழ்த்தி அவருடைய குடும்பத்தாரையும் அவரும் நீண்ட ஆரோக்கியத்துடனும் ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். NFI நர்சனுக்காக நமது குலத்தின் நடராஜ் அவர்கள் அவருக்கு சாதனை.
நமது கூடம் 37 சார்பாக நமது பிரகாஷ் அவர்களை பணி ஓய்வுக்காக நாம் அன்பளிப்பாக செலுத்திய தொகையை அவருடைய கேங் லீடராக தற்போது இருக்கும் திரு மாதவன் அவர்கள் கைகளால் அவருக்கு வழங்கப்படுகிறது. அவர் வாழ்க்கையையும் வழங்குவார். கொஞ்சம் கிட்ட மக்களுக்கும் தொழிலாளர் தோழர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொண்டு ஏபியை பற்றி சொல்லணும்னா கடந்த ஒரு 7 வருஷமாக எங்களோட ஒரு சிறப்பாக பணியாற்றிருக்காரு. அதுக்கு முன்னாடி அண்ணப்பிரம அவங்களோட பணியாற்றிருக்காரு. ஏபி இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் எங்கள் கூட இல்லை. ஜேபி தான் A to Z எங்களுக்கு. இனி எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா ஜேபி அப்படின்னு ஒரு பொண்ணு கொடுப்போம். எந்த மூலையில் தான் சார் வந்து சார் அதே நேரத்தில் ஒரு பாஸ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கோ இல்லைன்னா ஒரு எஸ்எஸ் கூப்பிட்றாருனா கூட வந்து இந்த சின்ன குழந்தைங்க பேர் சொல்லிட்டு தான் போவார். சார் போயிட்டு வரேன் அவர்கிட்ட சொல்கிறேன் கேட் பாஸ் போடுறாங்க அண்ணா நான் வரைக்கும் போடுறேன் பாரு கேட் பாஸ் அப்படின்னு கையில் காட்டுவார். இப்போ போயா சொன்னால் கேட்க அந்த கூப்பிட்டாரில்ல போங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு சின்சியராக வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயாலும் கூட நம்ம சொல்லுவோம். உடம்பு முடியல டெல்லில் படுத்துக்கிட்டியா கிளம்பு அப்படின்னும் செய்ய மாட்டேன். அவர் டைம் 4 மணி நேரம் 4 மணி அதுதான் கிளம்புவார். நைட் ஷிஃப்ட்டில் சீக்கிரம் நாங்கள் முடித்தாலும் போங்கன்னு சொன்னாங்கன்னா அவர் கிளம்பவே மாட்டார். அவருடைய டைம் அவருக்கும் ஒரு இதுக்கு இருக்கு. அது மாதிரி ஹெல்த்தியானது சுறுசுறுப்பானது எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்யக்கூடியது. அதனால் இன்று போல் அவர் என்றைக்கும் சுறுசுறுப்பாகவும் பூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தோடு அவரோட குடும்பத்தோட சந்தோஷமாக நீண்ட ஆரோட வாழணும்னு அவரோட பிரார்த்தித்து SSC திரு விஜயன் பேர் சார் அவர்கள் அவருக்கு வழங்குவார். நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது ஜெனரல் SSC அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஏபி பற்றி நேற்று நடந்த நிகழ்ச்சியிலே நிறைய பேர் பேசியாச்சு, அனுபவம் பேசியாச்சு. இப்போதைக்கு நம்ம என்ன அவங்கள்ட்ட இருந்து வாழ்த்துறை வழங்குறோம்னா அவருடைய ஒரு சில பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூடத்தில் உள்ள நண்பர்கள் அனைவரும் அவருடைய விழாவிற்கு வந்ததற்கு நன்றி. இன்னும் ஒரு பேர் அவருடைய வேலை காரணமாக வர முடியாமல் இருக்கலாம். அவர்களும் வந்திருந்து நம்மகிட்ட 71 பேர் இருக்காங்கன்னா 71 பேர் ஆகும். ஏன்னா நாம் ஏற்பாடு பண்ணுற விழா இது. நம்ம ஏற்பாடு பண்ணுற விழாவில் நாம் இல்லாமல் எதுவும் சிறப்பாக இருக்க முடியாது. அதனால் அடுத்த ஏன்னா போக போக ரிட்டையர்மெண்ட் அதிகமாகிட்டு தெரிந்து குறையும். அப்போ வந்து சிறப்பாக இருக்கிறதுனா அனைவரும் கலந்துக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் திரு ஜேபி அவருடைய என்ன சொல்ல அப்படின்னாக்கா அவர் வந்து ஒரு சப்போர்ட்டும் வச்சுருக்கார். அவருடைய சொத்து அந்த சொத்தை வந்து இப்போ அடுத்தது இவங்க ஒப்படைச்சிருக்காரு. அவருடைய எண்ணங்கள் அவர் வீட்டுக்கு போனாலும் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும். எப்படி வீட்டுக்கு போயிட்டாலும் அவருக்கு அந்த பாசிட்டிவ் கார்டு இப்போ நமக்கு எல்லாருக்கும் வந்து சிறப்பாக இருக்கணும். போல இருக்கு பிரகாசம் மாதிரியே ஃபுல்லாக இருக்கணும். அது நல்லது தான். அது போல் இருந்தால் எல்லாருமே இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சபை நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட் அது எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. எதுக்காக இப்போ சொல்கிறோன்னாக்கா ஹெல்த் நம்ம பல கோடி வச்சுருக்கோம். ஆனால் நம்மளுடைய ஹெல்த் வந்து இப்போ சிறப்பாக இருக்கும். என்னென்னா நம்ம ஷாப்லேயே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நாளாக பார்க்குறது வந்து இப்போ 2-3 பேர் அட்மிட் ஆகிற ஸ்டேஜுக்கெலாம் வந்தாச்சு. பாருங்கள், கணேசன் வந்து நம்ம ஒரு மறுபடியும் வரணும், சீக்கிரமாக வரணும் நம்ம வேண்டிக்கிறோம். காரணம் வந்து அவருடைய ஏதோ சூழ்நிலைகள் அது போயிட்டு இப்போ 1 மாதம் ஆகுது. ஏப்ரல் 1 சாதாரண போயிட்டு 2 மாதம் ஆகுது. அது பார்த்துக்கணும். இப்போ ராஜேந்திரன் பார்த்து நல்லா வேலைக்கு வந்தவர் திடீர்னு பெயின் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு ஸ்டென்ட் வச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு
அதனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வேலையினால வந்து நம்ம உடல் பாதிக்காத அளவுக்கு நம்ம மனநிலையை வச்சுக்கணும். ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை இருக்கும். எங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்குது, வேலையில் இல்லையா, வீட்டில் இல்லையா, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இருந்தாலும் அத்தனையும் நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்ற தைரியத்தோட வேலையை வந்து அந்த டென்ஷனை வந்து நம்ம மனதுக்குள்ளே எடுத்துப்போம். சரி இருக்கிறது சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முடிஞ்சதை செய்வோம், முடியலன்னா நம்ம ஜெயிட்டு சொல்ல போகிறோம். ஜெய் முடிஞ்சது செய்வார் சொன்னால் எஸ்எஸ்எல்னா அது மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா ஹைரார்க்கி இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப டென்ஷனாக உடல் பாதிக்கிற அளவுக்கு நம்ம எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க. அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம இருக்கணும், நமக்கு வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த அக்கௌண்ட் வந்து யார் யாருக்கு வேறு ஏதாவது எல்லாம் பர்சனல் இன்சூரன்ஸ்லாம் இருக்கலாம், இல்லை இருந்தாலும் இந்த அக்கௌண்ட் மூலிமா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுனால மாதம் ஸ்பெஷல் கேம்ப் கூட போட்டிருக்காங்க. சொல்லணும் 10 lakhs ஃப்ரீ டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாருக்கு என்ன எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு சொல்லுங்க, அந்த பேக்கப் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லது. அதனால் அது வந்து எல்லாம் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெங்கடேஷ் சொன்ன மாதிரி வந்து அந்த பிசிஏஎஸ்ஆர் ஒர்க் வந்து நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதை பற்றி நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டே வந்திருக்கோம். இஎம்யூ பார்த்தோம், இஎம்யூ செஞ்சுட்டு இருந்தோம். இஎம்யூ இல்லாதப்போ எல்ஹெச்பி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ பல எதிர்ப்புகள் இருந்தது. அதையும் மீறி எல்ஹெச்பி செஞ்சோம். எல்ஹெச்பி செஞ்சு அது நடுவில் முடியும் போது கல்கட்டா மெட்ரோவை பார்த்தோம். நமது ஏடபிள்யூஎம் அவர்களை வருகை என்று வரவேற்று ஏன்னா நடுவில் கல்கட்டா மெட்ரோ செய்கிற சூழ்நிலையெல்லாம் வந்தது. அப்போது நான் சாதிச்சிருக்கோம். அதெல்லாம் செஞ்சதுப்போ வந்து இது ஒன்றும் பெரிய இது இல்லை. நம்ம மனநிலையை அது உருவாக்கிட்டு நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்ற எண்ணத்தோட திரு ஜேபிஏ அவர்கள் குடும்பத்தார்கள் சார் சொன்னது போல மற்றும் சிறப்பாக பார்த்துக்குங்க. அவரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் நமது ஏடபிள்யூஎம் சார் அவர்களை ஜேபி பிரகாஷ் அவருக்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வெரி சின்சியரு, ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி ஃபியூச்சரில் வர நேற்று யோசிய முக்கியமான ஜெனரல் அசிஸ்டன்ட் சார் இன்னொரு 4 வருஷத்தில் ஒரு மேஜர் இதெல்லாம் எடுத்துட்டாரு. மேஜர் ரிட்டையர்மெண்ட் அப்படியே வந்து 50% போயிடும் அப்படின்னு ஒரு ஷாக் கொடுத்தாரு. இது ஒரு கோர் ஆக்டிவிட்டி, ஒரு கோர் ஆக்டிவிட்டி. நம்ம இப்போ வந்து ஆள் கேட்க ஆரம்பிக்கும். இந்த வந்தால் தான் இந்த ஷாப்பு நினச்சிருக்கோம். இல்லை என்ன ஆகும்னா அப்படியே அவுட்சோர்ஸ் ஆகி டைவர்ட் ஆகி போயிடும், அவுட்சோர்ஸ் ஆகி போயிடும். ப்ளஸ் ஒரு கோர் காம்பிடன்சி ஐசிஎஃப் இல்லாமல் போயிடும். ரொம்ப நாளும் வெளியாளர் இந்த மாதிரி போயிடும். ஒரு முக்கியமான ஒரு பிரேக் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஐசிஎஃப்ல வந்து இருந்தே ஆகணும். ஏன்னா ஒரு புது பில்ட்டு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில வேலைகள்லாம் வந்து நம்ம தான் செய்ய முடியும். வெளியே இருக்க வந்து ஒரு லாப கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க. வெளியே இதுவாக இருக்க மாட்டாங்க. ஒரு புது சிஸ்டம் ட்ரை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ப்ரூவன் சிஸ்டத்துக்கு தானே ஆள் வருவாங்க. ஒரு புது சிஸ்டம் வந்து ஒரு புது பிரேக் வந்து நம்ம தான் அதை ட்ரை அவுட் பண்ணி ப்ரூவ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆள் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இது ஒரு முக்கியமானது. ஸோ ஒரு சின்சியரான ஒரு எஃபிஷியண்டான ஒரு ஆளாக இருக்கணுங்கிற ஒரு ஆதங்கம். எல்லாரும் அவரோட குவாலிட்டிஸ்லாம் எடுத்து பேசணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ஒரு நிலைச்சி நிற்க முடியும். எல்லாரும் அந்த மாதிரி அவருக்கு நம்ம நல்ல கம்ப்ளீட்டாக ஃபியூச்சரில் நல்லது. மற்றபடி அவருடைய நல்லா இருப்பார். அவர் நல்லா வந்து அவரோட குடும்பத்தோட நீண்ட ஆயுளோட மன நிறைவோட ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அமைச்சரையும் வரவேற்கிறேன். நாம் வந்து வெளிநாட்டு வந்து இப்போ வந்து நான் இங்கே பேட்டரி வரும்போது 70 கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு இருந்தேன் ட்ரெயின் பிரேக் சிஸ்டத்தில். இப்போ வந்து நம்ம வெளிநாட்டு கூட நம்மளும் அதை போய் போட்டி போடுறோம். நம்மளை பார்த்து வெளிநாட்டு வேலை நடந்து போகணும். ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி கூட இருக்காங்க. ஸ்பீட் இல்லை சொல்கிறேன், ஸ்பீட் பிரேக்கர்ஸில் இப்போ வந்து நம்ம எவ்வளோ 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு வண்டி. 160 + 180. நம்ம வந்து 360 அட்டாச் பண்ணணும். வெளிநாட்டுக்காக நம்ம பார்த்து திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அச்சீவ் பண்ணி நம்ம காட்டணும். ஓகேங்களா? நம்ம 160 எடுத்துட்டாரு.
தரத்துலாம் வண்டி வெளிநாட்டுக்காரன் அசந்து பார்க்கணும் இந்தியாவை இவ்வளோ முயற்சி இருக்குதான் எல்லாத்துலேயும் நம்ம வந்து நாட்டை முன்னேறி இருக்கிறோம். இதுலேயும் நம்ம முன்னேறி நம்ம வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு இந்தியா நம்ம வளர்ந்துக்காரன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு இருந்துக்காரன் வண்டி போயிருக்கேன். 160 இருக்கக்கூடாது, 180 தாண்டி 360 தாண்டி நம்ம போகணும் நம்ம. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்பீடு நம்ம கோச்சில் இருக்கணும். நம்ம கோச்சை நம்பி ட்ராவல் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைகளிருந்து வயசான பெரியவங்க வரையிலையும் நம்மளை நம்பி தூங்கிட்டு போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த கான்ஸ்டன்ஸ் சொல்லணும் நீங்களே எவ்வளோ சொல்லிட்டு கரெக்டுங்களா? நம்மளை நம்பி எத்தனா எம்பி போகிறாரு, சிஎம் போகிறாரு, பிரைம் மினிஸ்டர் போகிறாரு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த கோச்சை நம்ம சேவ் பண்ணி பார்க்கணும். ஃபுல்லு கான்ஸ்டன்ட்டாக நம்ம அவங்க செய்கிற வேலை தொழில் இருக்கணும் கரெக்டாக. நம்ம இது பண்ணுறோம், இப்போ கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். வண்டி நம்மளை நம்பி சில கோடிக்கணக்கான பேர் போகிறாங்க. நம்ம இந்திய நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார ஒரு இந்தியன் ரயில்வேஸ் கரெக்டுங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் அதே எண்ணில் போனீங்கன்னா நம்ம இன்னும் நல்லா டார்ச்சர்ஸாக போகலாம் சார். ஓகே, அந்த மாதிரி கோச்சிங்லாம் மாடல் மாறிட்டே இருக்கணும். இதே கோச்சிங் நம்ம விரும்புகிறார் சார், இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த நேரத்துக்கு வந்து அனைவரும் என்னுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நானே ஆச்சரியப்பட்டு போனேன், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. என்டர்டைன்மெண்ட் ஆகிறாங்கல்ல சார், அவங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நிறைய அவங்களும் இந்த மாதிரி நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்து காட்டணும். மற்ற ஷாப்பெல்லாம் பார்த்து மூக்கு மேலே வந்துருக்கிற மாதிரி நம்மளும் அசந்து காட்டணும். ஃபுல் ஸ்ட்ரென்த்து காட்டி நம்மளும் இந்த மாதிரி வரவேற்கணும். நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்குறேன் சார். வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கு அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக அந்த பஸ்லாம் இந்த மீட்டிங்கில் கலந்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். திரு மாதவன் சார் அவர்களும் ராஜேஷ் அவர்களும் என்னோட பணிவான வேண்டுகோள் சார். ஓகே, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. என்னுடைய வளர்ச்சிக்காரன் சரியில்லை இருந்தாலும் என்னை பார்த்துக்கிட்டு அவ்வளோ பத்திரமா 7 வருஷமாக என்னை காப்பாற்றிருக்காங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அவன் எனக்காக ரொம்ப நன்றி சார். மாதவன் சாரோ ராஜேஷ் சார் அப்படி எல்லா ஃபேமிலியும் ரொம்ப நல்லா விரும்பி வளர்க்கணும். வயசில் தெரியல, அதனால் நான் எல்லாமே வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார். நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஜபமலர் அவர்களுக்கும் பாயம்மா அவர்களுக்கும் உங்களை விட்டு நான் இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் ஆகி போகிறேம்மா. ஓகே, சிறப்பாக பணி செய்து மனுஷன் பணி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஜேபி அவர்களே பணிவிடை பாராட்டுவதற்கு வருகை தந்து வாழ்க்கை வேண்டுபெறும் அவர்களுக்கும் மற்றும் கூடத்தில் எஸ்எஸ்சி முத்துக்குமார் அவர்களுக்கும் வெங்கடேஷ் சார் அவர்கள் அப்புறம் முருகேசன் சார் அவர்கள், ரமேஷ் அவர்கள், விஜயவேல் சார் அவர்கள் அனைத்து எஸ்எஸ்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே போன்று கூட 37 பணிபுரியும் எல்லா குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். அவர்கள் குடும்பத்தினர்கள் அவரும் அவர் குடும்பத்தாரும் இதுபோல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்கிறோம். இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு மெசேஜ் போட்ட திரு நாராயணன் அவர்களுக்கும் ஒவ்வொரு திட்டம் வந்து கலெக்ஷன் பண்ணி அதை வந்து டிரான்ஸ்பராக பண்ணுற இந்த யூனிவர்சிட்டி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். அதே போன்று இந்த ஸ்ட்ரீட்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் பண்ணி நம்ம கலாசி ஹெல்பர்ஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவங்களும் அவர் குடும்பத்தார் இன்று போல் என்றும் 14 நாள் வாழ்க என்று வாழ்த்து இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.